கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் அவங்க கரம் பிடித்து இந்த நிறைவு நாள் கூட்டத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த சிறப்பு கூட்டத்தை வைக்க நோக்கம், ஆண்டவர் நம்முடைய சபையை 26 வருடங்கள் கடந்து வர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மாலையிலே இந்த நிறைவு நாள் கூட்டத்திலும் பாஸ்டர் ஆல்வின் அஜய் நம்முடைய மத்தியில் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய சாட்சி காலையில் பாதி தான் கேட்டீங்க, இப்போதான் கிளைமேக்ஸாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? இந்த நெருக்கடி மத்தியிலையும் இந்த நேரத்தில் பாஸ்டர் ஆல்வினுடைய நண்பர் பாஸ்டர் பிரவீன் வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஆசீர்வதித்து தரும்படியாக பூந்தமல்லியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் பிரவீன் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல மாலை நேரத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நல்ல ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின இந்த நல்ல சபைக்காக, எங்கள் அன்பு ஊழியருக்காக நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் ஊழியருக்காக, ஆல்வின் அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பினதில்லை என்றதை நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் வார்த்தை சுமந்து வந்திருக்கிற அன்பு ஊழியரை மறைத்து கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஆல்வின் அஜயை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் வரவேற்கலாம். Praise the Lord. வெள்ளத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் ஒரு நாள் மேலானது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா ஓய்வெடுத்துன்னு வந்தீங்க? கர்த்தரை அதிகமாக தேடணும், கர்த்தரை மட்டும்தான் தேடணும். கர்த்தரையே தேடிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்களேன், சொல்றது புரியுதா? கொஞ்சம் நெருக்கத்தில் தான் உட்காருங்க இல்லையா? கொஞ்சம் நெருக்கமாக தான் உட்காந்துட்டு இருக்கீங்களே. நான் நெருக்கத்தில் நான் ஒரு துதித்தேன், அவர் என்னை விடுவித்தார். 3 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டு இருந்தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தையை பார்க்குமானால் நமக்கு ஒரு 3 செய்தியை கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு 11 மாதமாய் இந்த தூங்க விடாமல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியங்களும் இந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணும்படியாய் ஆவியானவர் எனக்கு முக்கியமாய் இந்த விஷயத்தை ரொம்ப பாரப்படுத்தினபடினால எல்லா சபைகளிலும் நான் போய் ஜெபிக்கிறது ஒரு வழக்கமாய் மாறிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 3 செய்தியை கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே ஒரு 3 செய்தி என்ன? 1 நற்செய்தி, இட்ஸ் a குட் நியூஸ். 2வது துக்கம் நிறைஞ்ச ஒரு செய்தி, இட்ஸ் a sad நியூஸ். 3வது அவசரமான ஒரு செய்தி, இட்ஸ் a எமர்ஜென்சி நியூஸ். குட் நியூஸ் என்ன? தேவனுடைய விளக்கு இன்னும் அணையல. அப்ப துக்கம் நிறைஞ்ச செய்தி என்ன? தேவனுடைய விளக்கு அணைய போகுது. அவசரமான ஒரு செய்தி என்ன நமக்கு? தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே அவருக்கு ஒரு தேவன் வந்துட்டா எப்படிப்பட்டவர் நபரை கொண்டு வைத்து கூட அழகா ஒரு காரியங்களை செய்வார். உன்னோட பார்வைக்கு நீ பலவீனம், ஆனா அவருக்கு கிடையாது. உன்னோட பார்வைக்கு நீ வேண்டாம் விருப்பமா இருப்ப, ஆனா அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு தேவை, அவருக்கு தாகம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. மறுபடியும் இந்த நாட்களில் உண்மையாய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தால் ஏவப்பட்டு ஆவி சொன்னபடினாலே இந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி 26 வருஷமாய் முடிச்சு 27 வருஷக்கூடிய கனமான ஊழியங்கள், எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த ஊழியம் நான் செய்வேன் சொன்ன இடத்துல இந்த 26 வருஷம் முடிஞ்சு 27 வருஷத்துக்குள்ள நடத்துகிற அருமையான பாஸ்டருக்காக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமா, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டணும். அதிகமாய் யார்ட்டையும் பழக மாட்டேன். பழகுதல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் பாஸ்டரிய குடும்பம். நான் சொன்னேன்ல, சரி யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் சொல்லி எல்லாருக்கும் பொறாம.
பட் உண்மையாகவே இடத்துல எனக்குரிய ஒரு 5 வருஷம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண பிரசங்கம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் போன வாரம் பண்ண பிரசங்கமே மறக்க. நீ பலவீன் என்று சொன்னாலும் நீ கர்த்தர் பார்வைக்கு விசேஷித்தமானவன் அப்படின்ற வார்த்தையை நான் பேசினேன். இந்த தேவ தரிசனத்தை தேவனத்தில் பெற்றுக்கொண்டு மேய்ப்பனோடு கூட இணைந்து செய்கிற அருமையான உடன் ஊழியர்களுக்காக, அப்போது பிதாக்களுக்காக இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். ஒரு பாட்டு பாடுவோமா? ஒரு பாட்டு பாடலாமா? எனக்கு பாட ஆட ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்கெல்லாம் ஆடிட்டு நம்மளை ஆட விடாம பண்ணிட்டாங்க இல்லையா? மற்றவங்கெல்லாம் ஆடிட்டு நம்ம மேல ஆடுறது விட்டானுங்க. சீம நேரமா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நான் காலையில சொன்னேன், பாட்டை பாடாமல் ஒரு ஜெபமாய் பாடணும். ஆமென் சொல்லுங்களேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஓ என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரி சொல்லுங்க. உம்மை நம்புவேன், முடிவு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல இரு ஒரு நிமிஷம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு நல்லா அசைச்சு சொன்னீங்களா? வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புவேன், நான் அவரை நம்புவேன். முடிவு பரி என்று ஓ அவனை நம்புவேன். உம்மை நம்பும் நான். ஏன்னா கையில தட்ட வேணாம். இப்படி கையை தட்டி நீங்களாம் பரவச நிலைக்கு தள்ளிடுறீங்க. அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அல்ல, நல்ல வாய் இருக்கும் போது நல்லா பாடிடணும் பாருங்க. நாளைக்கு வாய் கோணிக்கும், பாட முடியாது. கை இருக்கும்போது நல்லா கையை தட்டி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். காலம் இருக்கும்போது கர்த்தருக்காக ஏதாவது உழைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்லை புரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா? புரியுதானே உங்களுக்கு? எல்லாமே புரியுதா? எனக்கு தான் 3 சர்வீஸ் பேசி லைட்டாக கொஞ்சம் தொண்டை பிடிச்சிருக்கு. நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க. எனக்கு கூட கொஞ்சம் கூட மூட வாங்க. காசு நைட் டின்னர் இருக்கா? இல்லை, வேகமாக சீக்கிரம் போய் நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால கொஞ்சம் இங்கே ஆவிக்குரிய ஆகாரம் வீட்டுக்கு கொண்டு ஒருபாடு உங்களுக்கு வேணாமோ வெறுப்பமோ என்ன செஞ்சு வச்சாங்களோ அதை சாப்பிட்டு தான் நீங்கள் ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே சீமானப்பா. எனக்கு ஒரு பாதி சாட்சி பாதி வாழ்க்கையை நான் எப்படி என்னை கர்த்தர் தொட்டார், எப்படி என் வாழ்க்கை மாறிட்டு, ஏசப்பா வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு காலையில் நான் சொன்னேன். அது முன்பதாகவே நான் சொன்னேன். பிரசங்கத்தின் தலைப்புன்னு சொன்னேன். இதுதான் அவளுடைய இறுதி சந்திப்பு, இதுதான் அவளுடைய இறுதி தொடுதல் கூட அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சந்திப்பை குறித்து சொன்னேன். 7 காரியத்தை கர்த்தருடைய தொடுதலை குறித்து நான் சொன்னேன். என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கர்த்தர் வந்தார், எப்படி இறங்கி வந்தார். நான் காலையிலே சொன்னேன், நான் யாராவது பார்த்து பேசும்போது நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா என்ன ஆவீர்கள்? உப்பாய் மாறிடுவீர்கள். என்ன ஆவீங்க?
கப்பாயில உப்பா மாறிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பாதி வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நான் சொன்னேன். இப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டாயிட்டு, வாழ்க்கை மாறிட்டு, சபைகளே எனக்கு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஊழியங்கள் ஆரம்பித்தது நாட்களில்? செருப்பெடுத்து வைக்கிறது. நான் சும்மா எடுத்து வைக்க மாட்டேன். என் கையில பணம் போட்டு ஒரு பிரஷ். நீங்க பிரஷ் பார்த்துருக்கீங்களா? ஷூ ஸ்லிப்பெல்லாம் கிளீன் பண்ண பிரஷ் பார்த்துருக்கீங்களா? பாஸ் எனக்கு சொல்லல. ஆனா அந்த பிரஷ் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை செருப்பு கழட்டும் அந்த பிரஷ் நான் பண்ணுவேன், அந்த டஸ்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஒரு விசுவாசம், இதை அழுத்தும் போது, இதை டஸ்ட் பண்ணும் போது அவங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில கூட கசப்பு கூட போகணும். வர விசுவாசிகள் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். இவங்களுடைய துன்பங்கள் போறணும், சிந்தனைகள் மாறணும், துன்மார்க்கம் மாறணும், இவங்க பலப்படணும்னு சொல்லி இப்படிதான் விசுவாசத்தை ஊழிய ஆரம்பித்தது. கொடுத்த ஊழியம். ரெண்டாவது கொடுத்த ஊழியம் என்ன? கொஞ்சம் உயர்வு கொடுத்தார். எப்படி? செருப்படுத்திக்கிறது விட்டுட்டு பாத்ரூம் கழுவ சொன்னேன். ரொம்ப இன்பமா செய்வேன். என்ன அது கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷங்க நமக்கு. என்ன புரியுதா உங்களுக்கு? நீங்க அமைதி இருந்தாலும் கர்த்தவங்கள்ட்ட பேசுறதுன்னு தான் அர்த்தம். நான் சொல்ற சபையில் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிருபை. சும்மா கிடையாது. ஆட்கள் இல்லையான்னு சொல்லி பாத்ரூம் கழுவ கூப்பிடுறாங்க. கர்த்தர் நம்மளை நியமித்து இருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்பயும் விசுவாசத்தை தான் பண்ணுவேனே, விசுவாசத்தோட தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மூன்றாவது ப்ரமோஷன், சபையை கூட்டி பெருக்கி கழுவி விட சொன்னாங்க. அவன் கூட்ட தான் சொன்னாங்க. நான் முதல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுவேன், கழுவி விடுவேன் சர்ச்சை. ஆனால் நாங்கள் எப்படி வெல் டு டூ ஃபேமிலி, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், நல்ல குடும்பம், அப்படிலாம் இருந்தது கிடையாது. கஷ்ட நஷ்டமாக கூட எங்கள் ஒரு நாளும் நான் சாப்பிட்டு தட்டு கூட எங்கள் அம்மா எடுத்து வைக்க மாட்டேன். அவங்களா கொண்டு வாங்க, அவங்களா பரிமாறுவாங்க, அவங்களா எல்லாமே செய்வாங்க. ஆனால் இயேசு கிட்ட வரும்போது ஒரு துடிப்பு இருக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இதெல்லாம் பார்த்தார். பார்த்து சொன்னார், சரி ஓகே நல்ல பையனா இருக்கானே, இவன்கிட்ட மைக்க கொடுப்போம், நல்லா செய்யறான், நல்லா பண்றான்னு சொல்லி. அதுக்கு முன்பதாக ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. நான் காலையில் கூட சொன்னேன் இல்லையா, எனக்கு தூங்குறவங்களை கண்டா பிடிக்காதுன்னு. ரெண்டாவது கொட்டாய் விடுறவங்களை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அப்போ நான் தேடி போய் உட்காருவேன், யார் தூங்குறாங்க, யார் கொட்டாய் விடுறாங்கன்னு சொல்லி நேராக போய் அவன் பக்கத்தில் உட்காந்துருவேன். தூங்குனாங்கன்னா அவன் காதில் நேரம் சத்தமாக சொல்லு வளையலுவேன்னு சொல்லி. அவன் கொட்டாய் விட்டானா அப்படியே மூஞ்சி நேரம், உனக்கு வெக்கமா இல்லை, சச்சில் கொட்டாய் விட்டு உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லி கேட்பேன். நீங்களும் அப்படி கேட்க முடியாது. ஆனால் நான் கேட்டேன். நான் சொல்கிறேன், தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்ன வார்த்தை வருதோ அது உங்களால் கேட்க முடியாது. சத்ரு கொடுப்பான். நீங்கள் பாருங்கள், உங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கட்டும் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் பிள்ளை பரீட்சை எழுதும் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் பிள்ளை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு தூக்கம் வராது. அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்க. ஆனால் பிரசங்க நேரத்து இப்போ கிருபை பிரசங்க எப்போ தெரியுமா? இந்த கொரோனா வந்த பிற்பாடு சகோதரிகளை முக்காடு போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எனக்கு எப்போ இதெல்லாம் புரியாது பிரதர். எங்களுக்கு பாச்சா முக்காடு போட்டு முன்னாடி நிற்பாங்களா, தலை குனிஞ்சு நம்ம தாழ்மை நினைப்போம். ஆனால் தாழ்மை கிடையாது. உள்ளுக்குள்ள பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள் அவங்க. ஆனால் ஒரே ஒரு கிருபை, என்ன சொன்னாலும் டைமுக்கு மட்டும் தூங்கிட்டு அல்லேலூயான்னு வாங்க, பிரைஸ் தி லார்ட். அப்போ இதெல்லாம் எங்கள் பார்த்தாரு. ஏய் நல்ல பையலா இருக்கான், தூங்குறவங்களை விட மாட்டுக்கிறான், இவங்கெல்லாம் மைக்கு கொடுப்போம், இவன் அநேகர் எழுப்புவான்னு சொல்லி நம்மை மயக்கு கொடுத்தார். ஊழிகள் செய்ய ஆரம்பித்தோம். சும்மா இருக்கும் போதே நம்ம யாரும் தூங்க விட மாட்டோம். இப்போ மைக் வரை கடிச்சு நான் கதற பாட விட மாட்டேன். அந்த 5 கல்லு பையில அற்புதம்லாம் அப்படியே அடிச்சு விடுவேன். பாட்டெல்லாம் அப்படியே அந்நிய பாஷை தான். எவனா பாடலாம் அப்படின்னா நான் அப்படியே கேட்டுருவேன், மைக்கு நிப்பாட்டு, உனக்கு அசிங்கமா இல்லை, பாட மாட்டுக்கிறியே, ஜெபிக்க மாட்டேன், அப்படியே சொல்லுவேன். அப்போ பார்த்தாரு, பரலோகம் பார்த்துச்சு. இவன் ஒரு சின்ன பையன், இவன் ஒரு சர்ச்சை வச்சு இவ்வளோ பேர் எழுப்புறானே, இவனை அநேக இடத்துல கொண்டு போவோம், அநேகர் எழுப்புவான். ஆமே. காலை சில பேர் எனக்கு சாட்சி சொன்னாங்க, சார் உங்களுடைய பேச்சு எல்லாம் வந்து லைவாக இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை சிஸ்டர், அதுக்கு சீக்கிரம் என்ன தெரியுமா, உங்களை மாதிரி நானும் உட்காந்துட்டு இருந்தேன், கர்த்தர் அங்கெல்லாம் கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதில் இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுக்குள் நடக்க ஆரம்பித்தேன், வாழ்க்கை மாறிட்டு. ஆனால் இப்போ நாட்கள் போக போக எனக்கு தெரியாம ஒரு பலவீனம் வந்தது. திடீர்னு உடம்பு முடியாமல் போயிட்டு நல்ல 75 கிலோ வெயிட் வந்து ஏறக்குறைய 38 கிலோக்கு என் வெயிட் மாறிட்டு, ஒரு 80 வயது 85 வயது 90 வயது இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒரு முதியவர் இருக்கக்கூடிய தாத்தா போல என் சரீரம் மாறிட்டு, என் கண்கள் மாறிட்டு, பேசும்போது ரத்தம் தண்ணீர் சேர்ந்து வரும், அழுகும் போது கண்ணு வழியா ரத்தமும் தண்ணீர் சேர்ந்து வரும், என்னுடைய சுவாசம் பெறுவதற்கு நோய் உண்டாயிட்டு,
ஆனா என்ன நோய் என்ன வியாதின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே ஏறக்குறைய 6 மாதம் ஆயிடுச்சு. எது குடிச்சாலும் இது சாப்பிட்டாலும் ஒரு வாமிட்டா வரும், வாந்தியா வந்துடும், அது உடம்புல நிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா சரீரம் முடுங்கி ஒரு பலவீனமான பாத்திரமாய் நான் காணப்பட்டேன். ரொம்ப பேர் சொன்னாங்க, நீ இயேசுகிட்ட போனியே வாழ்க்கை மாறின்னு சொன்னாங்களே, பார்த்தையா நீ இயேசுகிட்ட போன பிற்பாடு உனக்கு வியாதி தான் வந்ததுன்னு சொல்லி சொன்னது யாரும் இல்லை, எங்க அப்பா தான். எங்க அப்பா தான். எவருக்கெல்லாம் எதிர்த்து நின்னனும், சேலஞ்ச் பண்ணி லைஃப் லீட் பண்ணணும், அவங்க பார்வைக்கு நேராய் ஒரு பலவீனமாய் ஆக்கப்பட்டேன். அப்ப ஏறக்குறைய இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நம்ம சில டைம் சொல்லுவோம், அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும், நம்ப மாட்டோம். நான் காலையில் சொல்ல மனம்ன்றது ஒரு குரங்கை போல எதுவுமே நம்பாது. நான் உங்களை சொல்ல, நீங்களாம் பரிசுத்தவான்கள், உங்கள சொல்லலை, இயற்கையா சொல்றேன் பாருங்க. கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார் பாருன்னா, எங்களையா நல்லா வைப்பாரா, நாங்க யாருன்னு எங்களுக்கு ஏன் தெரியும்? கர்த்தர் உங்களை பதில் கொடுத்து உன்னை விடுவிப்பார்ப்பா, உன்னை ஆசீர்வதிப்பார்னா, பிரதர் சும்மா அடிச்சு விடாதீங்க பிரதர். நீங்க சொல்றீங்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாருன்னு, நாங்க யாருன்றது எங்களுக்கு, நான் சொல்றேம்மா, நீங்க யாரா வந்தா இருக்கட்டும், ஆனா அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். முகத்தை பார்த்தோ இல்ல தேவையை பார்த்தோ கர்த்தர் நம்மளை உயர்த்துவத கிடையவே கிடையாது. அவருக்கு நீ வேணும்னு முடிவு பண்ணிட்டா, நான் அதான் சொன்னேன் காலையிலையும், ஐசியூல NICUல என்ன மருணை படைக்க போனாலும் உன்னை உயிர்ப்பித்து அவர் குறித்ததை நிறைவேற்ற வரைக்கும் அவங்கள விடவே மாட்டார். இப்ப அநேக பலவீனர்களுக்கு நான் போய் ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு, ஆண்டவரே இன்னுமாய் சாட்சி சொல்லாமல் சாட்சிப்படி வாழ முடியாது, எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி அநேக துன்பங்கள் வார்த்தைகள் வரும், உபத்திர வார்த்தைகள் வரும், மனுஷர்கள் நேராய் பேசுவார்கள், குற்றப்படுத்துவார்கள். நீ என்ன இயேசுகிட்ட போனியே, நீ பாவியா இருக்கிற வேலையில நல்லா வலுவா இருப்ப, நல்லா இருப்ப, ஆனா இயேசுகிட்ட போன பிற்பாடு உனக்கு பலவீனம் தானே வந்தது, நோய் தானே வந்தது, வியாதி தான் சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. நீ கேட்டு 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 இனிமே பலவீனமான சில பேர் தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஒன்னாகாது பிரதர், நீங்க நல்லா இருப்பீங்க. இதை கேட்டு கேட்டோம் இன்னும் பலவீனமா மாட்டேன், எப்ப மாற்றுவாரு, எப்ப நான் நல்லா ஆகுவேன், எப்ப நான் சுகமாகுவேன் சொல்லி இதை கேட்டு கேட்டு இன்னும் பலவீனமா மாறிடுச்சு. 75 கிலோல இருந்து ஏறக்குறைய 38 கிலோ. நான் யோசிச்சு பாருங்களேன். அந்த வெள்ளை சட்டை போட்டு இருக்கு இல்லையா, வெள்ளை சட்டை இருக்கா, போடுறீங்களா? அவங்க இன்னைக்குள்ள போட்டுருவார்கள். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன். அவரா இல்ல அவர் தான், இவர் தானா இல்ல இவர் தான், ஆமேன் சொல்லுங்க. அது ஏறக்குறைய 38 கிலோ. ஆனாலும் எனக்கு ஒண்ணு, அப்படிப்பட்ட வியாதி படுக்கையிலும் என்னுடைய இருந்த ஒரு சிந்தனை, என்னை கொன்றே போட்டாலும் நீ அவரை நேசிப்பேன். அல்லேலூயா. இந்த போட்டோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பிரதர். இப்பவும் நான் சேலம்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு சொன்ன நாட்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் வாழ முடியும், நான் அப்பதான் இருப்பேன், நாட்களோ மாதமோ இருக்கலாம், அதுக்கப்புறம் எங்களுடைய மருத்துவம் கூட உங்களுக்கு உதவி செய்யாது, இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட் லங்ஸ் செத்து போயிட்டு எல்லாம் வேற தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஏன்னா முதுகுல, அதாவது முதுகுல 2 பைப்பு போட்டு எனக்கு ஒரு 3-4 லிட்டர் தண்ணி எடுத்தாங்க வெளியே. முதுகுல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு ஒரு பைப்பை வச்சு ஃப்ளூயிடா இழுக்கிறாங்க, தவறான தண்ணி. டாக்டர் சொன்னதெல்லாம் இனி வாய்ப்பில்லை, இவன் பிழைக்க முடியாது, இவன் இருக்க முடியாது. நான் அடுத்த போட்டோ போடுங்க. கிரீன் சட்டை, ஒரு கிரீன் டிஷர்ட் போட்டு ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க. சில மாதிரி மைண்ட்ல இவர் தானா இல்ல ஏதாவது கிராஃபிக் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? சில பேர் மைண்ட் இவர் தானா இல்ல இவர மாதிரியே இருக்காரு, ஆனா இவர் இல்ல, அவர் தான். ஆமென் சொல்லுங்க. இப்ப வரைக்கும் என் வெயிட் 38 கிலோ தாம்மா. மருத்துவர்களும் டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வாய்ப்புள்ள பிழைக்க முடியாது, பிழைத்தாலும் ஒரு வாலிபனுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு வளமும் கிட்ட கிடையாது, நீ வாழ்றதும் வேஸ்ட் தான், இருக்கிறதும் வேஸ்ட் தான் அப்படின்னாங்க. ஏறக்குறைய அந்த டைம்களில் போனேன், பலவீனமாயிட்டு ஐசியூல NICUக்குள்ள வென்டிலேஷன் அப்படியெல்லாம் போச்சு, நாட்கள் போயிட்டு ஏறக்குறைய 40 நாள் செத்து போன சடலை போலதான் இருந்தேன். உலக பார்வைக்கு சரீரம் வராது, பேச முடியாது, மூக்கு வழியா வாய்ப்பில பெரிய பைப்பை திணிச்சிட்டாங்க, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா என்னை சுத்தி நர்ஸுங்களை சொல்றாங்க, ஏன்னா பிறருக்கு இவனுடைய சுவாசமே பிறருக்கு நோய் உண்டாகிரும்,
இவனெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு இப்படியே சாகடிச்சிடணும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு கண்ணீராய் வெளியே வருது. வரணும், மனுஷனா வரணும் தானே. உங்களுக்கெல்லாம் வர, நீங்கெல்லாம் நல்லா விசுவாசம் இருக்குவீங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் வராது. எனக்கு வந்துட்டு அவங்க பார்த்து மறுபடியும் சொல்றாங்க, செத்த சடலை பாரு, செத்த பணம், டெட் பாடி அழுகுது பாருன்றாங்க. இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. 40 நாள் ஆயிட்டு, 41 நாள் ஒரு மறுபடியும் ஒரு சத்தம். 40 நாள் இந்த சத்தத்தை கேட்டு 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 டோட்டலா போயிட்டு எங்க அம்மா வேற மூக்கு வழியா தான் போகுது எல்லாமே. சாப்பாடு ஹார்லிக்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. கொஞ்சம் புள்ளையா அது லைட்டா கொஞ்சம் ரெடி ஆகட்டுமே, கொஞ்சம் வலுவடையட்டும், கொஞ்சம் சத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகமான இனிப்பு நிமித்தம் புண்ணாயிட்டு பேச முடியல. அப்ப எங்க அம்மாக்கு நான் எழுத முதல் லெட்டர் என்ன தெரியுமா? பேப்பர் எழுதி காட்டுனேன். அம்மா, உங்க அன்புக்காக நன்றி, உங்க பாசத்துக்காக நன்றி, தயவுசெய்து கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா, எனக்கு அதிகமா குடிச்சு புண்ணாயிட்டு. 9 மாதமா பெத்தெடுத்த தாய்க்கு நான் சொல்லி எழுத கட்டுப்பாடு தான் தெரிஞ்சு என்னுடைய வேதனைன்னு சொல்லி. நான் வசனம் சொல்லு, நான் சொல்றதுக்கு முன்பதாகவே என் நினைவு அறிந்தவர், நான் சொல்றதுக்கு முன்பாகவே அவரின் தேவை அறிந்தவர். நாட்கள் போயிட்டு 41வது நாள் என் கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 தூண்டுங்கள் போல, ஒன்னு டேனியல், ஒன்னு ஜான். அவர் சொன்னாரு, ஆவியா இருக்கிற வேலைகளே நம்மளை விட்டு கொடுக்கல ஆல்வேல். இப்ப எங்கேயோ இயேசுகா கொஞ்சம் வாழ்ந்துட்டோம், பரிசுத்தமா எங்க கொஞ்சம் ஜீவிட்டோம், கொஞ்சம் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவருக்காக உண்மையா அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உன்னை விட்டுவே மாட்டாருன்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்படி நானும் பேசுவேன் உங்களுக்கு வரும்போது. ஆனா வந்தது யாருக்கு? மறுபடியும் சத்தம் வருது, 41 நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். எனக்கு இது யாருன்னு தெரியல. அப்ப வரைக்கும் இவன் பிழைக்க கூடாது, இவன் செத்துடணும் அப்படி நானே அப்படிதான் சிந்திச்சிருக்கிறேன். பலவீனமா ஒரு நாள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி. நாட்கள் போயிட்டு நான் கேட்கிறேமா, ஒரு தோசைனால, ஒரே ஒரு காஃபினால வெயிட் கூடுமாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஒரு தோசைனால, ஒரு காஃபினால வெயிட் கூடுமாமா ஐயா? என்னதான் பிரியாணி சோறு சாப்பிட்டாலும், என்னதான் கறி சோறு சாப்பிட்டாலும் ஒரு நாள் வெயிட் கூடுமா? 23 டிசம்பர் வரைக்கும் என் வெயிட் எவ்வளோ? 38 கிலோ. எவ்வளோ? 38 kgs. எங்கள் அம்மா அப்பா கேட்குறேம்மா, எனக்கு ஒரு தோசையும் ஒரு காஃபி வெயிட் கொடுங்கம்மா, எனக்கு சாப்பிடணும்னு தோணுதம்மா. எங்கள் அம்மா அந்த வார்த்தை கேட்ட உடனே உடஞ்சிட்டாங்க. 6 மாசமா என் பிள்ளை எதுவுமே கேட்கலையே, எனக்கு இது கூட அது கூடன்னு சொல்லி கேட்கலையே, முறை கேட்குறானே ஒரு தோசையும் வாங்கி கொடுக்க. அந்த தோசையை இறக்கும் 2 மணி நேரமாக சாப்பிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக உள்ள புண்ணாயிட்டதால என்னால் சாப்பிட முடியாது, உட்கொள்ள முடியாது. சாப்பிட்டாலும் ஒன்று அது வாமிட்டாக இருக்கும், அங்கேயே நின்றோம், அது இரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறுபடியும் கிறிஸ்துமஸ் சர்வீஸ் ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு, அதுலேயும் அவ்வளோ பலவீனத்துலையும் எனக்கு ஒன்று தான், ஒரு நாளும் கர்த்தர் ஆராதிக்கு விட்டு கொடுத்தவே கூடாது, சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சர்ச்சுக்கு போகிறேன். கிறிஸ்துமஸ் சர்வீஸ் மறுபடியும் ஒரு வார்த்தை வருது, மறுபடியும் நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். எனக்கு இப்போ தெளிவு வந்துட்டு. ஹாஸ்பிட்டலில் பேசுகிற சத்தம் ஒரு வேலை யாராவது பேசியிருக்கலாம், மறுபடியும் சர்வீஸ் கிறிஸ்துமஸ் சர்வீஸ் இந்த வார்த்தை ஏன் வரணும், எதற்காக வரணும் ஆவியில பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இன்ஸ்டன்ட்லி என் சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய உணர்வை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்குன்னா ஒரு பெரிய டவுட், உண்மையாவே இருக்கா இல்லையா? அநேக முறை நம்ம உண்டுதான், கர்த்தர் நம்ம சுகப்படுத்தி இருப்பாரு, மறுபடியும் நம்ம வேணுக்குன்னு சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சோதிக்க பார்க்குவோம் நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி. கர்த்தர் நம்மளை விடுவித்தார் அப்படின்னு சொன்னா விடுவித்ததுதான். அவரு பாசலாம் பண்ண மாட்டாரு, கொடுத்துட்டா மொத்தமா கொடுத்துருவாரு. இனி நீ வேணாம் அப்படின்னா அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமே கல்லெறிஞ்சு ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஓகே சரி நீ பாவம் செஞ்சுட்ட, ஓகே இனி நீ பாவம் செய்ய கிளம்பி போ. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய முடிவு அப்படிதான் இருக்கும், அவருடைய சந்திப்பு அப்படிதான் இருக்கும். அவர் கொஞ்சமா சொச்சமா வச்சாலும் விடவே மாட்டார், விடுத்தா மொத்தமா முடிச்சு விட்டுருவார். அல்லேலூயா. சரி, அப்ப இதை கேட்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே எங்க அம்மா பார்த்து சொல்றேன், அம்மா ஒரு நாள் தான் ஆயிடுச்சு, ஆனா வெயிட்டை போய் நான் செக் பண்ணணும். எங்க அம்மா சொல்றாங்க, வேணாப்பா, செக் பண்ணிட்டா உனக்கு அந்த வெயிட்டை பார்க்கும்போது ரொம்ப பலவீனமாயிரும், நல்ல ஆரோக்கியமா இருந்த நீ வெயிட் கம்மியாயிட்டு மறுபடியும் வெயிட்டை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னா நீ கஷ்டப்படுவேன். டாக்டர் சொன்னார், கொஞ்சாவது வெயிட் கூடல அப்படின்னு சொன்னா போக 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 உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உடம்புல செத்துட்டு வரும், நீங்க வாழ முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்க ஒரு நாள் தான் ஆயிட்டு என் கிறிஸ்துமஸ் முடிச்சு என் வெயிட்டை போய் செக் பண்றேன்,
38 கிலோ இருந்த வெயிட் 47 கிலோ ஆயிடுச்சு. அம்மா உடனே சொல்றேன், 38 கிலோல இருந்து ஒரே நாள் 47 கிலோ. இத்தியாசத்தில் நடக்கல, சரித்திரம் கிடையாது. எல்லாம் சொன்னாங்க இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். வாயை மூடு. அதே டாக்டர் தான் சொன்னா பிழைக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். மறுபடியும் செக்கப் போறேன். என்ன டாக்டர் பார்த்து கேட்கறாரு, நீ யாருன்றாரு. என்னம்மா? அவர் இஸ்லாமிக் சேர்ந்தவர். என் வாழ்க்கையை பார்த்து இயேசுவின் நம்பிக்கையா இருந்தார். 4 பேர் தான் விசுவாசம் ஆமேன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்லுங்க புரியுதா? இஸ்லாமிக் சேர்ந்த ஒரு டாக்டர், ஒரு முஸ்லிம் டாக்டர் என்னை பார்த்து இயேசு நம்ப ஆரம்பித்தார். இன்னைக்கு ஜெபம் பண்றேன், வெயிட் போடுறதுக்கு இல்லை, வெயிட் குறைக்கிறதுக்கு. கர்த்தர் விடுவித்தார், அற்புதமா மாற்றினார். ஆனா இந்த ஏகப்பட்ட அறிக்கையில் நம்ம வாழ்க்கைக்கு நேரம் விட்டாங்க தெரியுமா? பிழைக்க முடியாது, வாழ்க்கை வராது, அமையாது, வாழ்ந்தாலும் குடும்பம் அமையாது, பிள்ளை அமையாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? பெரிய ஆதங்கம். என்னை எப்படியாவது கர்த்தர் நிப்பாட்டணும்டா. யாரெல்லாம் சொன்னாலும் அவன் முகத்துக்கு நேராக கர்த்தனை தூக்கி போய் நிப்பாட்டணும். எனக்கு பாருங்களேன், ஜெபிச்சா ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணா சூப்பரா பண்ணணும், ஆராதிச்சா சூப்பர் ஆராதிக்கணும். என் மைண்ட் இப்படிதான். சும்மா கடமைக்கெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ண நிச்சயமா விசுவாசமா இப்படிதான். ஆண்டவரே நீ கொன்றே போல உன்னை நம்புவேன், பரவாயில்ல, அவ்வளவுதான். நீ கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்காவிட்டாலும் சோத்திரம். ஆனா ஒண்ணு, எவெல்லாம் சொன்னா அவன் முகத்துக்கு நேரா என்ன உயர்த்தி வைக்கணும், அவ்வளவுதான். இல்லையா இதை கடந்து போக, இந்த ப்ராசஸ்க்கு கடந்து போக பலன் தாரும். பரவாயில்ல, நான் வியாதியேசனா படுக்கிறதா உனக்கு நிச்சயம், பரவாயில்ல, ஐம் ஃபைன், ஐம் ஓகே. நீர் என் தகப்பன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு நல்லா அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவரை கேட்டு நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா அவர் என் அப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் அவருடைய பிள்ளை. நான் அவரை கேட்டு அவரை அசிங்கப்படுத்தணும், அவர் அனுமதி இல்லாமல் என் முசிறி இல்லை, சின்ன ஒரு முடி கூட போவாதுங்கம்மா. அவர் இப்படி பார்க்குறேன் நம்மள. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் போக்கின வரைக்கும் நான் கண்மணி போல பார்க்குறாரு. நான் அவரை மறக்க மாட்டாரு. நான் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் அப்படிதான், அவரோட குணாதிசயம். அவருடைய எஃபர்ட்லெஸ் லவ் அப்படிதான். 9 மாதம் பெற்றெடுத்த தாய்க்கு பிள்ளைய சுமக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்நாள் வரைக்கும் தாங்குவார். எசிட்டேட்டே பண்ண மாட்டாரு. எப்பதான் வாழ்நாள் வரைக்கும் தாங்குவார். ஆமென் சொல்லுங்க. I am married to a beautiful woman. அழகான மனைவியை திருமணம் செய்தேன். முகத்துல மட்டும் இல்லையா, வாழ்க்கையிலையும். சில பேருக்கெல்லாம் போறாம ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற என்ன பண்ண முடியும்? இப்படி சொல்லிட்டா ஒரு பிரச்சனை இல்லை பிரதர். அந்த போட்டோ போடுங்க, ஃபேமிலியா இருக்கக்கூடிய போட்டோ போடுங்க. நான் தான் அது, என் மனைவி அது, நடுவில் இருக்குது என் பிள்ளை. என் மனைவிக்கு யூனிகார்ன் யூட்ரஸ், அதாவது நார்மலாக பிள்ளை எனக்கே பிரச்சனை, என் மனைவிக்கு ஒரு பிரச்சனையை சொல்றேன் டாக்டர், பிள்ளை ஆகாது. அப்படியானாலும் 1 மாசம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அபார்ஷன் ஆயிரும், இல்லையா பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதே டாக்டர் தான், என்ன டாக்டர் சொன்னாங்களோ அதே டாக்டர் தான் என் பிள்ளைய சுகப்பிரசத்தோட என் பிள்ளைய பெற்றெடுத்தாங்க. அடுத்த போட்டோ போடுங்க. நான் சொல்றேன், ஏசாப்பாவை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்கம்மா, நான் விட்டு கொடுத்துடவே மாட்டார். மறுபடியும் ஒரு விஷயத்த நான் ஜெபத்துல சொல்லட்டுமா, உனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்குறவங்கள விட்டு கொடுத்துருவாரு. அப்பா என்னை ஒரு நாளை விட்டு கொடுத்துறாதீங்கப்பான்னு சொல்றவங்கள எந்த எல்லைக்கு போனாலும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு இந்த தேவை இருக்குன்னா கூட விட்டு கொடுத்துருவார். இவன் தேவைக்காக வரான். ஆனா ஒண்ணு, ஆண்டவரே என்னை என்ன எல்லைக்கு போனாலும் என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா சொல்றவங்களை விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒண்ணு நிச்சயம், ஒருவேளை யாராவது ஒரு பலவீனத்தை நீங்க வந்திருந்தால், இல்ல உலகம் சொல்லியிருக்கலாம் இது வாய்ப்பில்லை, நடக்க முடியாது, செய்ய முடியாது சொல்லியிருக்கலாம். நீங்க அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்கலாமா, அற்புதத்தை நீங்க வாசிச்சிருக்கலாம். நானும் மனைவியும் பிள்ளை ஒரு நாள் வாழ்றதே அற்புதம் தான்மா.
இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது என்னை கர்த்தர் எப்படி சுகப்படுத்தினாரு, என்னை எப்படி விடுவித்தாருன்னு சொல்லி. உங்க முன்பதாக 7 வருஷம் 8 வருஷம் முன்பதாக இருந்த அந்த போட்டோக்கும் இப்போக்கும் வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க தானே? இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பொறாமை, இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பொறாமை. கர்த்தர் நம்மளை பெரிய ஆசீர்வாதம் தானேமா. பிறரை ஆசீர்வதிக்கும் போது நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிறரை கர்த்தர் சுகப்படுத்தும் போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன கர்த்தர் கொடுக்கறாரு அது வேற விஷயம். ஆனா மற்றவங்களை உயர்த்தும் போது நான் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ச்சே, சம்மன் இருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கல பிரதர்? பாருங்க, இயேசுவுடைய அற்புதம் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நல்லா வைப்பாருமா, உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். சொல்கிறேன், 26 வருஷம் முடிச்சு நீங்கள் போகும்போது இந்த வருஷத்துக்குள்ள சாட்சிகள் இல்லைம்மா, சாட்சிகள் கூடாரமாக இந்த சபையை வைப்பார். சாட்சிகள் கூடாரமாக சபையை வைப்பார். அவருக்கு கை இல்லைம்மா, உன் கையை விதான் அவர் அற்புதம் செய்வார். அவர் டைரக்டாக பேச முடியாது, உன் மூலியமாக வரக்கூடிய வார்த்தைகளை அற்புதமாய் நடத்துவார், மகிமையாய் கொண்டு போவார். அவர் காலில், அவர் போகாத இடத்துக்கு உன் காலில் வைத்து அவர் போவார். நான் ஒன்னு சொல்றேன், நீ வெளியே போகும்போது எந்த தெருவுக்கு நீ வெக்கப்பட்டு போனாயோ அதே தெருவில் தூக்கி நிப்பாட்டி மேல வைப்பார். நல்ல நல்ல எந்த குடும்பம் என்ன வேணாம் சொல்லிச்சோ, எந்த கணவனை பார்த்து வேணாம் சொன்னாலும், எந்த மனைவி எந்த சொந்த பந்தங்கள் என்ன வேணாம் வேணாம் ஒதுக்கினார்களோ அவன் முகத்துக்கு நேரா எனக்கு கீர்த்தியம் புகழ்ச்சி கொடுத்து என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் படைச்சு என்னை உயர்த்தி 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 தூக்கி சிங்காசனம் வைக்கிற வரைக்கும் அல்லேலூயா. ஐயா, தாவீது பையில 5 கல் இருந்தது. எவ்வளவு இருந்தது? 5 கல். 5 கல்லையும் பயன்படுத்தல, ஒரே கல்லு தான். பக்கத்துல சொல்ல, ஒரே கல்லு தான். நல்லா சொல்லுங்க, ஒரே கல்லு தான். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கக்கூடிய அதே அபிஷேகம் தான், எனக்கு ஒரு மெய்ப்பன் தான், ஒரு ஊழியம் தான், ஒரு தரிசனம் தான். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் விட்டு கொடுங்கம்மா. கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஒரு கல், அதே ஒரே கல். கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம். ஆண்டவரே, என்னை எதுக்காக அழைத்தீங்க, என்னை எதுக்காக தெரிந்து கொண்டீங்க, என்னை நோக்கத்தோட அழைத்தீங்க, அந்த கல்ல நான் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வாய் வச்சிருந்து கேளுங்களேன். யாருமே அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க வேணாம். கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. அந்த ஒரு கல்ல, அந்த ஒரு அபிஷேகத்தை ஜீசஸ். ஆமென் சொல்லுங்களேன். சரிங்க, வேக வேகமாய் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு, நம்ம வார்த்தைக்கு நேராக போவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நாட்களில் ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாட்கள் பிற்பட்டதாக ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிரசங்கமே இந்த சர்ச்சில் தான். ஏன்னா கர்த்தர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், சில டைம் 2 மணி நேரம் நடக்கும். போன வாரம் முந்தின வாரம் ப்ரேயர் மீட்டிங்லாம் போகும்போது காலை 5 மணி ஆராதனை, முடிக்க சொல்லி 8 மணிக்கு. ஆனால் நாங்கள் முடிச்சது 9:30 மணிக்கு. ஜனங்க காத்துட்டு இருக்கிறாங்க. 2வது நேரம் தொடங்குது, முடிக்க வேண்டியது 12:30 மணி, ஆனால் முடிச்சது 3 மணிக்கு. ஒன்று சொல்றாங்க, அந்த பாஸ்டருடைய தம்பிங்க, அந்த கூட இருக்க அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, ஆனால் நாங்கள் அநேக ஊழியர்களை பார்த்துருக்கிறோம். இது நான் சொல்றேன், பெருமைக்கு கூட இந்த வார்த்தையை நான் சொல்லலை. அவங்க சொல்றாங்க, ஆனால் நாங்கள் அநேக ஊழியர்களை பார்த்துருக்கிறோம். வருவாங்க, ஊழியம் செய்வாங்க, அவங்க சுவிசேஷகரை வருவாங்க, அப்போஸ்தலர் வருவாங்க, எவ்வளோ பேர் வராங்க போறாங்க, பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா ஒண்ணுன்னு, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாறுதல்ல நீங்க கர்த்தர் இடைப்படும் போது ஏதோ ஒன்று எனக்குள்ள நடக்குதுங்க, ஏதோ எனக்குள்ள கிரியை செய்யுதுன்றான். எனக்கு புரியல. இந்த பையன் யாரு? ஒரு காஃபி எடுத்து ஒரு பரிமாறக்கூடிய ஊழியம், காஃபி எடுத்து கொடுக்கறது, பாச தண்ணி கொடுக்கறது, அவரை மைக் எடுத்து வைக்கிறது, அவன் சொல்றான் பாச்சு. ஆனா நீங்க பேச 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 ஒரு அக்கினி மேல விழுந்துட்டே இருக்குன்னு, நீங்க பேச 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 எனக்குள்ள ஒரு நோக்கம் வருகிறது. என் வாழ்க்கை நோக்கத்தை இவ்வளவு வருஷமா நான் பார்க்கல, இப்ப எனக்கு விளங்குதுன்றான். இப்பயும் சொல்றீங்க, போகும்போதுமா உங்களை மாதிரியா கத்தர் வைப்பார். பல பேர் கேள்விக்கு நீங்க பதிலாய் மாற போறீங்க, பல பேர் குழப்பங்களுக்கு நீங்க பதிலாய் மாற போறீங்க, பல பேர் ஜெப குறிப்புக்கு உங்களை ஜெபமாய் கத்தர் மாற்றுவார். நீங்க வழக்காட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காக வழக்காடுகிறவர் அவர் ஒருத்தர் இருக்கிறார். வேக வேகமா நம்ம வார்த்தைக்கு நேராக போவோம். எடுத்து என்னோடு கூட
வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு. சுவிசேஷத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆமென் சொல்லுங்களேன். சுவிசேஷத்துக்கு நான் உடன் பங்காளியாய் மாறுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தரிசனங்கள் கிடையாது, தரிசனம் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். தரிசனம் ஒண்ணுதான், தரிசனம் மட்டும்தான். தரிசனங்கிற வார்த்தை நமக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் ஆவியில வார்த்தை ஏவப்பட்டபடினால நான் சொல்லு, இந்த தரிசனத்துக்கு அநேக உடன் பங்காளிகளை கர்த்தர் வைப்பார். Hallelujah, hallelujah. There is only one vision to the pastor, one vision to the church, one vision to the church family. ஒரு சபைக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு தரிசனம் தான். தரிசனங்கள் இல்லை. ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. போதும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது போதும். அதே ஏசாயா 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கண் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். சரி, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். தரிசனம் தந்தருளினார். தரிசனங்கள் தந்தருளினார்ல, தரிசனம் தந்தருளினார். சரி, எரேமியா 31:3. எரேமியா 31:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து. சரி, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவருக்கு தரிசனம் ஆனார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தரிசனங்கள் அல்ல, தரிசனம் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தரிசனத்துக்கு உடன் பங்காளியாய் நம்மளை வைக்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல நான் என் சபை வைத்திருக்கிற தரிசனத்துக்கு உடன் பங்காளியாய், என்னை ஆவில முந்தி செல்லும்படியாய் நான் உடன் பங்காளியாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. பிரசங்கத்தின் தலைப்பு நீ இப்படியே வைத்துக் கொள்ளலாம், நல்ல பங்கு எனக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். யாரை விட்டாலும், யாரை மறந்தாலும், யாரை கைவிட்டாலும், என் சொந்த குடும்பமே என் தூரம் தள்ளிவிட்டாலும் என்னை விடைவிடாது, எனக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. I have a good portion. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம், என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். என்னாகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துல அவருடைய வேலைகளுக்கு பங்கிடும்படியாய் யாருக்கு சொல்லுகிறார்? மோசைக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல லேவியர்களுக்கு ஒரு காரியம் உள்ளது, அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு பங்கிட வேண்டுவது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல பங்குகளை, நல்ல வேலையே கொடுக்கணும். நான் சொல்றேம்மா, இந்த சத்தியத்தை நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா 26 வருஷம் இல்ல 220 வருஷம் போனாலும் நீங்க வந்தது பிரயோஜனம் இல்லை. நான் எதுக்காக சபைக்கு வந்தேன், ஏன் கருத்தை தேர்ந்தெடுத்தார், என்னுடைய வேலைகள் என்ன, என் நோக்கம் என்ன, என் தரிசனம் என்ன, நான் என்ன செய்ய வேணும், என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லுது எனக்கு தெரியணும்.
ஏதோ கர்த்தர் ஞானஸ்நானம் கொடுத்தார், மேய்ப்பன் மூலியமாய் கொடுத்தார், என் வாழ்க்கை மாறிட்டு நான் சும்மா வரேன், தசம குடும்பத்தை கொடுக்குறேன், நான் சண்டை எப்பயா சர்ச்சுக்கு வருவேன், மாசத்துல ஒரு முறை வருவேன், 2 முறை வருவேன், என்னை யார் கேட்க, அப்படி இல்லை. இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சே ஆகணும். ஆமென். என்னுடைய பிரசங்கம் யூசுவலி ஒரு வாக்குத்தத்தம் வச்சு இருக்காது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமான வார்த்தை வராது. ஏன்னா கர்த்தர் இப்படி தான் பாரப்படுத்துறாரு. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை உண்டு, இந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் போது இவங்க தேவைக்கு சந்திக்காம, இவங்க தேவைக்கு ஜெபிக்காம, இவங்க பல பேர் தேவைக்கு இவங்க ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. என்கிட்ட வருவங்களா ஜோம் பண்ணுவேன், அம்மா நீங்க பலவீனத்துக்காக வராதீங்க, 4 பேர் நீங்க போய் சுகப்படுத்துறவங்களா நீங்க மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்கம்மா, 5ஆம் வசனம் வாசிங்க. நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். பங்கிட்டு கொடு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், அது மட்டுமல்ல மெய்ப்பனுக்கு தெரியும், சபைக்கு தெரியும், சபையில் இருக்கிற முன் பிதாக்கள் உடன் ஊழியர்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பங்கு கொடுக்க வேண்டியது என்று. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பத்துக்கு என்ன பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு அடுத்த தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மெய்ப்பனுக்கு அது தெரியும். ஆனா ஆசரிப்பு கூடாரத்துல லேவியர்கள் அதிகமா உண்டு. லேவினா சொல்லக்கூடிய வேற லேவி இல்லமா, வேதத்துக்கு இருக்கக்கூடிய லேவி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த லேவியில ஒரு 3 கோத்திரங்கள் உண்டு. தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 6ஆம் வசனங்க வாசிங்கம்மா. அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். லேவியர்கள் கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு. நான் சொல்ல லேவியராகத்த 3 கோத்திரங்கள் உண்டு, 3 பார்ட்டேஷன் உண்டு. முதலாவது ஒண்ணு கெர்சோம். வாசிங்கம்மா, தொடர்ந்து அந்த 7ஆம் வசனம் வாசிங்கம்மா. 2 வண்டில்களையும் 2 வண்டிகளும் 4 மாடுகளையும் 4 மாடுகளும் கெர்சோன் புத்திரருக்கு, கெர்சன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தார். வாசிங்கம்மா. 4 வண்டில்களையும் 4 வண்டிகளிலும் 8 மாடுகளையும் 8 மாடுகளிலும் மெராரியின் புத்திரருக்கு, மெராரிக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். உலக வழக்கப்படி கொடுத்த புத்திரனுக்கு என்ன கொடுத்தாரு? 2 மாடு, 2 வண்டி, 4 மாடு. 2வது நபருக்கு 4 மாடு, 8 வண்டி. அப்படிதானே? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது, உலக ரீதியா பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்கணும்? 8 மாடு, 16 வண்டி தானே கொடுத்திருக்கணும். ஆனா கோச்சுக்கு ஒண்ணுமே கொடுக்கப்படல. வாசிங்கம்மா. தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, நம்ம அநேகம் நினைக்கிறோம், எனக்கு இந்த கடமை கொடுக்கல, எனக்கு இந்த வேலை கொடுக்கல, எனக்கு இந்த நம்ம காணிக்கூடிய பாட்டை கொடுக்கல, எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கல, எனக்கு அந்த கேஸ் லீடர்ஷிப்பை கொடுக்கல, எனக்கு பாடக்கூடிய அந்த கிருபையை கொடுக்கல, ஆராதனை கொடுக்கல, மைக்க கொடுக்கல, எனக்கு பலிபடுத்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல, சாட்சி கொடுக்க நேரம் சொல்லி அநேக கேள்வி நமக்குள்ள உண்டு. ஆனா கோவத்துக்கோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. தோள் மேல் சுமப்பதே அவன் கொடுத்த ஒரு பெரிய பங்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீல பேருக்கு கொடுக்கல, உண்மைதான். that doesn't mean கர்த்தர் நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் மறந்துட்டார் இல்லை கிடையாது. உங்களுக்கு கொடுக்கலையா, உங்களுக்கு ஆவிக்குரிய பங்கு உண்டு. என் சபைக்கு வைத்த தரிசனத்துக்கு நான் ஆவியில ஜெபிக்க முடியாது, எனக்கு ஒரு கர்த்தர் பங்கு வைத்திருக்கிறார். 2000 ஆச்சுமா பாசு சொன்னாரு, அதுதான் நம்ம லக்கு. 2000 பாஸ் இருக்கு, அந்த 2000 ஆத்துமாக்களுக்கு ஜபிக்கும்படியா எனக்கு ஆவிக்குரிய ஒரு பங்கு, அந்த ஆத்துமா ஆயுதம் படுத்த எனக்கு ஒரு பங்கு, சபையை கூட்டுறது ஒரு ஆவிக்குரிய பங்கு தாமா. செருப்பெடுத்து வைக்கிறது கூட ஒரு ஆவிக்குரிய பங்கு தான். பரிமாறுது, ஊழியக்காரங்க பரிமாறுது, அது கூட ஒரு ஆவிக்குரிய பங்கு தான். நேசிக்கிறது, ஜெபம் பண்றது ஆவிக்குரிய பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பிரதர் சொல்ல வரீங்க? அடுத்த ஆண்டு விழாக்குள்ள உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு பங்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வேதனைப்பட்டீங்களா? துயரப்படுறீங்களா? தனிமையாக்கப்படுறீங்களா?
எங்களை யாரும் கண்டுக்கலன்னு சொல்லி வேதனைப்படுறீங்க. இல்லைம்மா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு. மற்றவங்க தெரியாது. 2 வண்டி 4 மாடு, 4 வண்டி 8 மாடு, எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே, எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு, தரிசனத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு உண்டு. சபையை விரிவாய்த்து கட்டும்படியாய் அடுத்த ஆண்டு விழாக்குள்ள பாச முடிக்கணும்னு சொல்லி அவரு ஜபத்துல கேட்டு கர்த்தர் சொன்னபடினால முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்கிறாங்க. அந்த வேலைக்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் இதுக்கப்புறம் நெருக்கமா நம்ம கர்த்தர் ஆராதிக்க போறது கிடையாது, கொஞ்சம் விசாலமா நம்ம கர்த்தர் ஆராதிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். புதிய புதிய ஆத்துமாக்களை நம்ம ஆராதிக்க போறோம். ஒரு விஷயத்தை பாரப்படுத்த நான் சொல்லட்டுமா, அநேக பணக்கார முதலைகளை கொண்டு வரக்கூடிய ஆவிக்குரிய பங்கு உங்களுக்கு உண்டு. அநேக படிச்ச மேதைகளை கொண்டு வர ஆவிக்குரிய பங்கு உங்களுக்கு உண்டு. ஏமா, அவருக்கு ஒரு சேவன் வந்துட்டா உங்கள்கிட்ட இறங்கி வந்து நிப்பாட்டுவார். ஏன்னா உனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளை, சின்ன சின்ன பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லணும், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு இந்த ஊழியத்தில் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாஸ்டர் சொல்றாரா, இவங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு பிரசங்கத்தின் நேரம் உங்களை ஜெபம் பண்ணுங்க சொல்றாங்களா, உங்களுக்கு ஆவிக்குரிய பங்கு. இல்ல புதுசா வந்தவங்களை அவங்கள பார்த்து விசாரிங்கன்னு சொல்ற ஒரு அஷர் எடுத்து ஒரு காடகமே கொடுக்குறாங்களா, ஆவிக்குரிய பங்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, சில காரியத்தை நம்ம மறுபடியும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சத்தமாய் சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம வேதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 24. 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை. நான் சொல்றேன், சோம சொல்றான் அவர் கூட இல்ல. ஆனா அது டசன்ட் மீன், அது அர்த்தம் இல்ல நான் இயேசுவை பார்க்கல, அவர் கூட இல்லன்னு ஓப்பனா சொல்றான். என்னம்மா ஓப்பனா சொல்றான். அவன் நம்புற வரைக்கும் அவன் நான் நம்ப மாட்டேன்றான். அந்த வசனம் அப்படியே வாசிங்கம்மா. 25. மற்ற சீஷர்களை கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மற்ற யூதரை விட்டு 10 பேர் பார்த்தாலும் நான் பார்க்காத வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். அவர் விழாவில் கையிட்டு இந்த ஆணிப்பா இந்த கரத்தை என் மிருகங்களை விட்டு பார்க்கிற வரைக்கும் நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏமா, இந்த விஷயத்தில் நான் சொல்றேன், யார் சொல்றது முக்கியம் கிடையாது. இயேசு நீங்க நம்புறீங்களா? சபையில நம்ம கத்துக்கணும். என்ன தெரியுமா, நான் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்ல கத்துக்கணும். நான் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு வரணும். நான் சொல்றது புரியுதாமா? எனக்குள் விசுவாசம் இல்லைன்றது சொல்ல சபையில சொல்லணும். மற்றவங்க ஜெபிக்கிறாங்க, அதனால கையை தட்டி சும்மா நான் சொல்றேன், மற்றவங்க பண்றாங்க, நான் பண்றேன். நோ நோ, மற்றவங்க இப்படி பரிசுத்தத்தை இப்படி காட்டுறான், அதுக்கு நானும் அவனும் மாதிரியே மாறுறேன். மற்றவன் இப்படி ஜெபிக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றான், அதுக்கு நானும் கடமைக்காக செய்கிறேன். நம்ம நல்ல தெளிவா சொல்ல கத்துக்கணும். நான் பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் குறைவுல பார்த்திருந்தான், என்னை பயன்படுத்துங்க சொல்ல கத்துக்கணுமா? ஆண்டவரே, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யார்ட்டையும் போட்டு கொடுத்துடாதீங்கப்பா. எல்லாருமே ஜெரி மாதிரி ஆக முடியுமா? ஜெரி மாதிரி பாட முடியுமா? பாச மாதிரி பேச முடியுமா?
பாசு பேசுறதுக்காக நான் அப்படி மாற எனக்கு ஒரு சந்திப்பு கருத்தர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேம்மா, அந்த மனதைரியம் எனக்குள்ள வரணும். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இல்லை, நான் பலவீனம் தான் சொல்லக்கூடிய அந்த மனதைரியம் எனக்கு வரணும். அப்ப நான் பச்சையா சொல்லிட்டேன் மாமா, இந்த வார்த்தை நீங்க எப்படி இடத்துக்கு நடிக்க கூடாது, நடிக்கவே கூடாது, தேவ சமூகத்தை நடிக்கவே கூடாது. மாய்மலக்காரனை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். உங்களை பாருங்க, 26 வருஷம் ஆண்டு விழா கும்பிடுற உங்களை இப்படி எல்லாம் பேசணும் எனக்கு உண்மையாவே எனக்கு விருப்பம் இல்லைம்மா. ஆனா ஓப்பனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி இருக்காதீங்க, முகத்துல அப்படி காட்டிக்காதீங்க. இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல நான் இப்படிதான் சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்பதான் நமக்கு ஆவிக்குரிய பங்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுத்தாங்க 2 வண்டி 4 மாடு, எனக்கும் 4 வண்டி 8 மாடு. ஆனா எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, நீதான் உண்மையா அறிக்கையிலையே. கொஞ்சம் கர்த்தர் அப்படி ஞானஸ்நானம் கொடுத்து கொஞ்சமா ஆசை உற்சாகப்படுத்த கொஞ்சம் நம்ம பயன்படுத்த முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படிதான் ஜெர்சன் எடிமுறை வந்துருவார், வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்துருவார். எப்படிதான் வருது, கொஞ்சம் கார்த்திகை மகளில் நம்ம வந்துருவாரு, பாஸ் டீமோன் பாஸ் வந்துருவாரு. எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்தாருன்னு அதான் நேர்த்தியா இருக்கணும். எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னு உறுதியா நிக்கணும். எனக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால கிருபை நான் இல்ல, எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார் அது உண்மையா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். அப்பதான் எனக்கு ஆவிக்குரிய பங்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, 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 அடுத்த ஆண்டு விழாக்குள்ள ஒரு நபரை நான் ஆயத்தப்படுத்த முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. யார் மேல இருக்கக்கூடிய அவங்க பேசக்கூடிய அந்நிய பாஷத்தை நான் பேசிட்டு எனக்கு ஆவியில் ஏவப்பட்டபடி நான் பேசுறேன். அதில் ஆவிக்குரிய பங்கு 2 காரியங்கள் உண்டு. தேவனுக்கு மரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் உண்டு. இந்த ஆவிக்குரிய பங்குல தேவனுக்கு மரித்து வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்டு, தேவனுக்குள் தன் வாழ்க்கையை மரித்து வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? தேவனுக்கு மரித்து வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்டு, தேவனுக்குள் தங்க வாழ்க்கையை மரித்து வாழக்கூடிய வாழ்க்கையும். எப்படி ஆவிக்குரிய பங்கை நான் கண்டறிய முடியும்? எப்படி ஆவிக்குரிய பங்கை நான் இந்த சபையில தரிசனத்தில் இணைந்து கொள்ள முடியும்? சில காரியம் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்பதாகவே தேவனுக்கு மரித்து நம்ம வாழுகிறோமா? சபைக்கு மரித்து நம்ம வாழுகிறோமா? கணவனுக்கு மரித்து வாழுகிறோமா? மனைவிக்கு மரித்து வாழுகிறோமா? பிள்ளைகளுக்கு மரித்து வாழுகிறோமா? சமுதாயத்துக்கு மரித்து வாழுகிறோமா? இல்ல தேவனுக்குள் என் வாழ்க்கையை மரித்து வாழுகிறோமான்றது விஷயம். சபைக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, உன் கணவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். தேவனுக்குள்ள இருக்கணும் நம்ம வாழ்க்கை, வெளியே இல்லை. வருஷத்துல 4 முறை 5 முறை வருவாங்க சர்ச்சுக்கு சில பேர். நீங்க ப்ராஃபட்டிக்கா சொல்வீங்க பாருங்க. இப்ப எப்போ வருவாங்க? கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க, 2வது, 3வது, 4வது கம்யூனிட்டி சர்வீஸ், 5வது. இப்படிப்பட்ட முகங்கள் ஆண்டு விழாக்கு வரும். 6வது ஒரு முறை வருவாங்க. ஆனா அதை பார்க்க அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நாங்க சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம், பரலோகமே உன் சொந்தம். ஐயா, நானு சபைக்குள்ள நான் என் வாழ்க்கையை மறைத்து வாழ வரைக்கும் எனக்குள்ள ஆவிக்குரிய பங்கு கிடையாது. நோ நோ நோ. தேவனுக்குள் என் வாழ்க்கையை மறித்து அவர்தான் எனக்கு எல்லாமே சொல்லி நான் எப்ப என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறனோ அப்பதான் எனக்கு இடைவிடாம நல்ல பங்கு, எனக்கு ஆவிக்குரிய பங்கு. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். சங்கீதம் 91:1 வேகமாய் வாசிங்க. சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனம் மனப்படுமாய் நீங்க சொல்லலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்கம்மா, வாசிங்க. கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன்,
நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். போதும், ஆமென் சொல்லுங்களேன். அதான் சொன்னேன், அவருடைய மறைவு, அவர் உன்னதமான மறைவில் தங்கியிருக்கிறவர், சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய ஆவிக்குரிய பங்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில் அவர் மறைவிடமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் சபையில எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தால் அதனுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை கர்த்தருக்குள் மரித்து வாழணும். சங்கீதம் 139 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க போகுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்ப என்னுடைய ஆவிக்குரிய ஒரு பங்கு எனக்கு வேணும் என்றால் நான் தேவனுக்குள் மறைத்து கொள்ளணும். ஏனால் அவருடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கவும் ஓடவும் முடியாது. நல்லா தெரியுது, நல்லா வருவீங்க. அவருடைய ஆவிக்கு மறைவை நான் என்ன பண்ண முடியாது. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நீரே. நம்ம இப்படி இப்பெல்லாம் பாடுறோம், பரலோகம் பார்த்து சொல்லுவோம், புழுவாண்டிங்கணும், புழுவுறாங்க பாருணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? 6 நாள் இருக்கணும். அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. 6 நாள் இருக்கணும். சண்டே ஒரு நாள் வந்து மட்டும் பாடி இப்படி துதிச்சு இந்த ஆண்டு வேலை வந்துச்சா நல்ல பங்கு கிடையாது, ஆவிக்குரிய பங்கு கிடையாது. வாரந்தோறும் எல்லா நாட்களிலையும் இடைவிடாம எல்லா நேரத்திலையும் ஜபிக்கணும்னு சொல்லி இடைவிடாம ஜபிக்கணும். ஒரு வினாடி துளிகள் ஒரு கிருபையை நம்ம நினைக்கணும். அவன் நினைத்த அந்த பாசம், அந்த அனாதை ஸ்நேகத்தை நினைத்து நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, நல்லா சத்தமாய் சொல்லுங்க, நல்லா சத்தமாய் சொல்லுங்க. ஆமா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து உங்கள் ஆவிக்குரிய பங்கு என்ன வேணும் என்று உங்களுக்கு ஒரு வேலை தெரியணும் அப்படின்னு சொன்னா அது முதலாவது இருக்கக்கூடிய குணாதிசயம், நீ ஆவியினால் நிறைக்கப்படணும், ஆவியினால் நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியதா இருக்கிறபடினால உனக்கு ஒரு தேவை இருக்கு. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல, என்னுடைய ஆவிக்குரிய பங்கை நான் பெற்றுக்கொள்ள ஆவியினால் நிரப்பப்படணும் சொல்றவங்க கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஆண்டவரே ஆவியின் அபிஷேகம் எனக்குள் வரணும், ஆவியினால் நிற்படணும்ப்பா, நிற்கணும், நடக்கணும், அமரணும், பறக்கணும், ஆவியினால் சிந்திக்கணும். கேளுங்கம்மா, கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ், கொஞ்சம் 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 கேளுங்க, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய பங்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஆவியினால் நிரப்பப்படணும், ஆவியினால் நிறைந்திருக்கணும், சரீரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டோம். ஆவியை நடத்த ஆரம்பிப்பார். நான் சொல்றேன், உங்க கண்ட்ரோல்ல வண்டி ஓடாது, அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில பெருகிட்டா நம்ம சில டைம் மறந்துடுறோம். எப்படி தெரியுமா? ஒரு பஸ் டிரைவரும் கண்டக்டரும் எப்பெல்லாம் பேசிப்பாங்க தெரியுமா? பஸ்ஸில் ஆட்கள் இல்லாத வரைக்கும் பேசிப்பாங்க. எப்பப்பா? பஸ்ஸில் ஆட்கள் இல்லாத வரைக்கும் பேசிப்பாங்க. ஆனா ஆட்கள் நிரம்ப என்ன ஆகும்? பிஸியா ஆயிடுவாங்க, பிஸியா மாறிடுவாங்க. ஃபுல்லா நிரம்பி வரும் போது சில டைம்ல கண்டக்டர் விட்டு கூட பஸ் கிளம்பி போயிடும். ஆனா கண்டக்டர் தான் தெரியும் யாரை எங்க நிப்பாட்டணும்னு சொல்லி, டிரைவருக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோம்
ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமான பெருக்கம் வந்தபடினால, அதிகமான ஆசீர்வாதம் வந்தபடினால ஆவியானவர் மறந்து இருக்கிறோம். ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளை எங்க நிதானிச்சு கொண்டு போக முடியும். நமக்கு எது தேவை ஆவியானவருக்கு தான் தெரியும். கண்டக்டர் நோஸ், கண்டக்டர் தெரியும் யாரை எங்க நிப்பாட்டணும்னு சொல்லி, யார் நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூரம் வைக்கணும் யாருக்கு தெரியும். அநேக பெருக்கத்தினால, அநேக ஆசீர்வாதத்தினால சில டைம் மறந்து இருக்கிறோம். ஆவியனுடைய செயலை மறந்து இருக்கிறோம், நடத்தையை மறந்து இருக்கிறோம். எனக்கு எப்படி பிரதர் கிடைக்கும் ஆவிக்குரிய பங்கு? நான் ஆவியில நிரப்பப்படணுமா? நிரப்பப்படுறது மட்டும் இல்ல, ஆவியில நடக்கப்படணும். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசுறோம், ஆனா ஆவியானவருடைய நடத்தை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளை இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், நமக்கு ஆவிக்குரிய பங்கு வேணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள் என் வாழ்க்கை இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்குள் நான் நிரப்பப்படணும், ஆவியால் நிரப்பப்படணும். மூன்றாவது, நான் வெவ்வேறு பாஷைகளை பேசணும். அது வெவ்வேறு பாஷை வரை அந்நிய பாஷைகள் மட்டும் கிடையாது, கர்த்தருடைய மகத்துவத்தை நாம பேசணும். எனக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணும். கர்த்தருடைய மகத்துவத்தை சொன்னால் மட்டும்தான் 2000 ஆச்சுமா இல்லை. நான் நினைக்கிறேன், சரி, I don't know, I'm not sure, but I'm my spirit, I'm deeply thinking 2000 ஆத்துமா போதாதுன்னு நினைக்கிற தங்கம். We have to be more. என் பாஸ்டர் சொல்லுவாரு, 50,000 பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. That doesn't mean we have a big church. No. 5 லட்சம் பேர் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாரு எங்க பாஸ்டர். நீங்க சொல்லணும், பாஸ்டர் 2000 ஆத்துமா சொன்ன. இல்ல பாஸ்டர், 2000 இல்ல, 4000 ஆத்துமாக்கு நாங்கள் ஆதாயப்படுத்துவோம். நான் சொன்னல பாஸ்டர், யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர், நாங்க வந்ததே உங்களுக்கு வலுக்கட்டாயத்துக்கு தான். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். என் கணவன் வர, அதனால மனைவி வந்தபடினால கணவன் வந்தேன். 2 பேர் வந்தாலும் பிள்ளைகளை தெரிஞ்சும் தெரியாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய மகத்துவத்தை பேசணுமா? வீணான பேச்சு பேசல. சர்ச்சில் சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, என்ன பேசுறது அவங்களுக்கே தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது, ஆனா பேசுவாங்க. கொஞ்சம் இப்படி போய் நிற்கும் போது, இந்த அதான் மீட்டிங்லாம் முடிச்சு கிளம்பி போகும்போது யார்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லவே கூடாது. ஐயா 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 கர்த்தர் இப்படி வந்த, ஐயா இடுப்பு வலியா, கால் வலி, ஐயா இல்ல, என்ன பேசணும் அப்படின்னு சொன்ன நமக்கு தெரியணும். கர்த்தருடைய மகத்துவத்தை பேசணுமா? பின்னாடி இருக்கிறவங்களா உட்காந்து நல்லா இருக்கீங்களா? சேர கம்முன்னு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகத்துவத்தை பேசணும். வீணான காரியங்களை பேசக்கூடாது. சபையை பத்தி குற்றம் சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்களை பத்தி பேசக்கூடாது. ஊழியத்தை பத்தி அதிகமா நம்ம பலவீனமா யோசிக்க கூடாது. எதை பத்தி பேசணும்? கர்த்தருடைய மகத்துவத்தை பேசணும். கர்த்தருடைய மகத்துவத்தை பேசணும் மட்டும்தான் நானும் நல்லா இருப்பேன், நீ வீடும். சொல்லுங்க, புரியுதாமா? சரி, நான் உங்களை ரொம்ப ஆழமா சிந்திச்சு, நான் பெரிய ஞானி கிடையாது. நான் மதியானம் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் என்ன தெரியல, ஆண்டவர் என்னை அழகா சிம்பிளிஃபைடா ரொம்ப சிம்பிளா கர்த்தர் நடத்துறாரு. அதுதான் தேவை இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. ரொம்ப ஆழமான சப்ஜெக்டுக்குள்ள போவ எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தல, எனக்கு உற்சாகப்படுத்தவில்லை. ஆகையா நான் ரொம்ப சிம்பிளா நான் கர்த்தர் நடத்துவாரு. இவ்வளவு பேசுறேன் கட்சி, ஆனா ஒருத்தர் கொட்டாய் விட இருக்கா, அவனை என்ன செய்ய முடியும்? ஒரு டைம் மன்னிச்சிடலாம், 2வது முறை பண்ண மைக்கு நேரத்துமே வாய் கோவமா, எனக்கு உசுறு கொடுத்து பேசுறோமா, எப்படிமா கொட்டாய் வருது? இந்த உங்களெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆனா செய்ய முடியும், பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்குள் தாழ்மை இருக்கணும், எங்களுக்குள் கிருபை இருக்கணும். அம்மா, கிருபை கர்த்தருடைய ஒரு காரியம் மட்டும்தான் உங்களை எதுவுமே செய்ய விடாம இருக்கு. எனக்கெல்லாம் பாசு கையில ஒரு பெருமை குளிச்சு கொடுத்து வைக்கணும்னு ஆசை. டோர் வெளியா யாரெல்லாம் 6 மணிக்கு மேல வர்றாங்களோ விளக்கணும். நீங்க சிரிச்சாலும் மாட்டிப்பீங்க, சிரிக்கணும் மாட்டிப்பீங்க.
கர்த்தருடைய மகத்துவத்தை பேசணும். அதே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 4:8-13 வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆவிக்குரிய பங்கு வேணும் என்றால் நீங்க பேசக்கூடிய மனதைரியத்தை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது, என் கூட இயேசு இருக்கிறான்னு சொல்லி உலகம் சொல்லணும். என்னது? திருவிழக்காடு சொல்லணும். நான் சொல்றது இல்லை, நான் கிறிஸ்தவன். கொஞ்சம் பேர் கொஞ்சம் அபிஷேகிச்சா கொஞ்சம் உயர்த்திட்டா எப்படி நடப்பாங்க தெரியுமா பிரதர்? ஏதோ அவங்க கையில் ஒரு பெரிய பாரத்தை கட்டி வச்ச மாதிரி அப்படி. கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கர்த்தர் மாத்திட்டாங்க பிரதர். அவங்க வீட்டில் பிரைஸ் தி லார்ட் எப்படி இருக்கீங்க, அவங்க பேசுறதே ஒரு டோன் மாறிடும். ஐயா விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன பலவீனம், லைட்டா கொஞ்சம் சுகர் அதிகமாச்சுன்னா போதும், சுகர் அதிகமாயிருச்சு, நம்பர் போயிட்டு மாத்திரை போடு, பிளட் பிரஷர் கொஞ்சம் தூக்கிட்டு மாத்திரை போடணும். இல்லைன்னு சொல்லல. அதை காட்டிலும் நான் பேசக்கூடிய என் வாழ்க்கையை பார்த்து கர்த்தருமே நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாதுமா, என் வீடும் உலகம் சொல்லணும். அப்பதான் நமக்கு ஆவிக்குரிய பங்கு. கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் ஒரு வரம் கிடையாது, ஒரு கனி கிடையாது, கர்த்தருடைய பாரம். இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி ஆட்கள்லாம் வேற, அவங்க ப்ராஃபிட்டுக்காகவா என்னன்னு புரியல. ஆனா ஒண்ணு, அவங்க தைரியத்தை பார்த்து உலகம் சொல்லணும், இவங்க கர்த்தரால் நடத்தப்படுறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இதோ முடிக்கிறேன்ற மாதிரி தான் 4ஆம் அதிகாரம் 31-32. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31-32. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. 34, 35, 30 அப்படியே 34 வாசிங்கம்மா. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்டு என்ன செய்தார்களா? எல்லாத்தையும் விட்டு யார் அண்டையில போட்டார்களா? அப்போஸ்தலர் பாதைபடியில். அவங்க எல்லாருக்கும் பெரிய சர்ச்சு கட்டணும்னு ஆசை தானே, எல்லாம் பாச கட்டிப்பாரு, பாசுக்கு தான் ஃபாரின் ஃபண்ட் வருதே, கட்டட்டும் யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எங்களுக்கு கர்த்தர் தான் பலன், கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. ஐயா ஆரம்ப நாட்கள்ல பாஸ் வரும்போது ஒரு 1/2 லிட்டர் பாலவங்க கூட எங்க கையில இல்லையா, கர்த்தர் நம்பி தான் ஊழியத்துக்குள்ள வந்தோம். எங்களுக்குள்ள இந்த ஃபாரின், நாங்க தான் ஃபாரின்களுக்கே சப்போர்ட் பண்றோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பார்வையில ஃபாரின் தான் அமெரிக்கா யுஎஸ்ஆ இருக்கலாம், எங்க பார்வையில ஃபாரின்ல கிராமங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாங்க யார்கிட்டயும் வாங்குறவங்களா இல்ல, கொடுக்குறவங்களா தான் கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆலயம் வேணும், கர்த்தர் கொடுத்தபடி கட்டதை நான் கட்டணும் அப்படின்னு சொன்னா இது சபையுடைய தரிசனம் உண்டு, உண்மைதான். அது மட்டுமில்லை, பரிசுத்தம் பாஸ்டருடைய எண்ணம் தான் கிடையாது. சபையோடைய முற்றிலுமான ஒரு சிந்தையோடு, ஒரு இருதயத்தோடு, ஒரு மனமோடு, ஒரு தரிசனம் தான். எனக்கு பாஸ் ஒரு சர்ச்சை கட்டுற விருப்பமே இல்லை. ஒரு சர்ச்சை கட்டிட்டு அப்படியே விட்டுணும் விருப்பமே எனக்கு கிடையாது. ஒரு 100 சர்ச்சை கட்டணும்னு ஆசை. நான் சொல்றேன், பெரிய சர்ச்சை கட்டணும் எனக்கு ஆசை தான். ஆனா அதை காட்டிலும் இந்த சர்ச்சை கட்டி 100 சர்ச்சை கட்டி கொடுக்கணும்னு ஆசை.
நூறு சர்ச்சில் இங்க கிளம்பி சில உடல் ஊழியர்கள் போய் சபைகளுக்கு போதகராய் மாறணும் ஆசை. அது சீக்கிரத்துல அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு ஆலயத்தை கர்த்தர் பிரம்மாண்டமா நம்ம கொடுப்பார். ஃபுல் ஏசி தான், குழு 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 குழு. நம்மளை வாழ்க்கை குழுலாம் இருக்கக்கூடாது, அனலா இருக்கணும். ஆனா நமக்கு வெது வெதுப்பா நம்ம நல்லா ஏசியோட போட்டு கர்த்தரை கம்ஃபர்ட்டா நம்ம ஆராதிப்போம். ஆமீன் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா தராரு? நமக்கு ஆவிக்குரிய ஒரு பங்கு உண்டு. அல்லேலூயா. அநேக சபைகள்ல வேர்த்து ஊத்திட்டு இருக்கிறோம், நெருங்கி நிற்போம், ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை ஆரோக்கியமா வைத்திருக்கிறாருமா. நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பெருகும் போது என்னுடைய செய்த காரியம் என்ன மூலியமா என்ன நடக்கும், என்ன சபை கொடுக்கலாம்னு சொல்லி ஜெபிக்கணும், ஆவியால் நிரப்பப்படணும். நீங்க இல்ல பாஸ்டருக்கு நான் ரொம்ப நெருங்கி நிற்கிறேன், அதனால நான் இவ்வளவு கொடுப்பேன், அதனால பாஸ்டர் என் பேரை சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். எங்களுக்கு கொடுக்குறவங்களும் பெரியவங்க தான், கொடுக்காதவங்க எங்களுக்கு பெரியவங்க தான். எங்க பார்வையில எல்லாமே ஒண்ணுதான், சமம் தான். தேவ பார்வையில எனக்கு எல்லாமே கொடுப்பீர்களா, செய்வீர்களா? கர்த்தரால் நாம், கர்த்தருக்காகவே நாம். நான் யாரையும் சொல்லல, கர்த்தரை சொல்றாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கொடுக்கும் போது உற்சாகமா கர்த்தர் கொடுக்கணும் பாருங்க. இப்படிலாம் உங்க பாசு பேச மாட்டார். ஏன் தெரியுமா? காசு கேட்குற நீங்க ஓடிடுவீங்க அடுத்த வாரம். நான் கேட்பேன், நான் அடுத்த வாரம் நான் கேட்க மாட்டேன், இந்த வாரம் நல்லா கேட்டுருவேன் உங்களை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா இருக்கிறதுல உற்சாகமா கொடுக்கணும். ஐயா பரவாயில்ல, என்கிட்ட இல்ல, நான் ஒரு 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன் சொல்லணும். இல்லப்பா சார் ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும், அது நான் கொடுக்குறேன் சொல்லணும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமேனு. பாஸ்டர் நான் ஒரு 100 செங்கல் வாங்கி தரேன் நான் சொல்லணும். பாஸ்டர் நான் ஒரு 2-3 ஃபேன் வாங்கி தரேன் சொல்லணும். நான் ஒரு ஏசி வாங்கி தரேன் சொல்லணும். ஐயா டு பி ஃப்ராங்க், நீங்க கொடுக்குற செய்யறத வச்சுதான் நாங்கள் ஆலயத்தை கட்டணும் விருப்பம் இல்லை. அப்படி கட்டினா எப்பயோ கட்டியிருக்கணும். ஆனா பாச கர்த்த தேவ மனுஷனுக்கு இப்ப சொல்லியிருக்கிறார். சொன்னாருன்னா அந்த வேலையை அவர் பார்ப்பாரு. நீங்க கொடுக்கணும்னு அவசியம். ஆனா உங்களை சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நீங்க காணப்படணுமா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் கேட்டு கொடுக்கணும். பாசு கேட்க கூடாது, சரி கேட்க கூடாது, நான் கேட்கணும். என் சபைக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் கேட்கணும். அப்பதான் ஆவிக்குரிய பங்கு. ஆமே, அல்லேலூயா. ஒரு இருதயத்தோடு, ஒரு மனமோடு, ஒரு இருதயத்தோடு, ஒரு சிந்தையோடு காணப்படுவோம். என் மனைவிக்கே தெரியாது இந்த விஷயம். நான் விஷயத்த சொல்லட்டுமா? என் மனைவி முத சாம்பார் செஞ்சா. உங்க வீட்டில் செய்வாங்களா சாம்பார்? செய்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் மனைவி எப்படிப்பட்ட குக்குன்னு சொல்லி பாசமாக்கும் சொன்னேன், பாசுக்கும் சொன்னேன். என்னை திருமணம் செய்யும் போது அவளுக்கு செஞ்சது 2 காரியம் தான். 1 தண்ணி காஃபி பண்ணுவா, 2வது மேகி பண்ணி தருவா, 3வது பிரெட் ஆம்லெட் பண்ணி தருவா. அவ்வளோதான் தெரியும். கொரோனா அதிகமான பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லெட் தான், எனக்கு மேகி தான். ஏன்னா இன்ஸ்டன்ட்டான செய்வோம் இல்லையா, எதுவுமே செய்ய தெரியும். யூடியூப்பை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சாம்பார் செய்யும் போது முறை காய்கறி என் மனைவிக்கு தெரியும். காய்கறி கடைக்கு நான் போகிறேன். காய்கறி கடைக்கு போனது கிடையாதா? இதோ நான் பெருசாக துரோகம் பண்ண, பெரிய பாவம் பண்ண மாதிரி பார்க்குறீங்களே. போய் என் மனைவி சில காய்களை வாங்கிட்டு வர சொன்னால் நான் சில காய்களை பார்த்து அவங்க அந்த காய்கறிக்காரன் கேட்குறேன், ஐயா பொடலங்க என்னையா அவரைக்காய் இதுயான்னு சொல்லி பார்த்து அவனுக்கு சொல்கிறேன், பிரதர் முதல் டைம் வரேன் நல்லபடியாக கொடுங்க, ஏன்னா முதல் நாங்கள் சாம்பார் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சாம்பாரை வைக்கிறோம். எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சிந்தனை என்னன்னா, எனக்காக இவ சாம்பார் செய்ய கற்றுக்கிட்டா, எனக்காக சாம்பார் செய்ய ஆயத்தப்படுத்தி இருக்கிறா. ஒருவேளை சாம்பாரை வச்சு நம்மளை போட்டு தள்ளலாம் முடிவு தான் பண்ணியிருக்காளா? இல்லை, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இல்லை மனைவி தானே, நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு பாத்திரம், அப்படின்னா செய்ய மாட்டாங்க. மனதையத்தை நான் சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறேன்ப்பா சாம்பார் செய்யலாம், ஆனால் ஒன்று நீ சாப்பிடணும், நான் சாப்பிடணும், 2 பேர் மொத்தமாக சாப்பிடுவே. ஏன்னா யாரோ ஒருவராது இருக்கணும் தூக்கிட்டு போகிறதுக்கு. அதனால நம்ம ஒருத்தர் யாராவது செய்ய. அப்போ சாம்பார் செய்கிறா, உள்ள போடும்போது எல்லா காய்கறிகளும் வித்தியாசமான கலர் இருந்தது, வித்தியாசமான ஐடென்டிட்டி இருந்தது. உருளைக்கிழங்கு உருளையா இருந்தது, முருங்காய் நீளமா இருந்தது, பூசணிக்காய் கொஞ்சம் உரிசியா குண்டா எல்லாமே இருந்தது. ஆனா எல்லாமே வித்தியாசமான கலரு, வித்தியாசமான ஐடென்டிட்டி, வித்தியாசமான குணாதிசயம். ஆனா எல்லாமே இந்த ப்ரெஷர் குக்கர்ல போடுற வரைக்கும், ப்ரெஷர் குக்கர்ல பருப்பு எல்லாமே போட்டு விசில் வைக்கிற வரைக்கும் உருளைக்கிழங்கு சொல்லியிருக்கலாம் என்னாலதான் சாம்பார்னு சொல்லி, மாங்காய் சொல்லியிருக்கலாம்
என்னாலதான் சாம்பார்னு சொல்லி, கத்திரிக்காய் சொல்லியிருக்கலாம் என்னாலதான் சாம்பார்னு சொல்லி, உள்ள போடுற வரைக்கும். ஆனா முடிச்சு வெளியே வரும்போது எந்த காய்கறியும் தனியா வரல, சாம்பாரா வெளியே வந்துட்டு. சபைக்கு விட்டு வெளியே இருக்கும்போது தான் வித்தியாசமான ஆளு. நான் சபைக்குள்ள வரும்போது எனக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு சிந்தை, ஒரு இருதயம், ஒரே ஆக்கம், ஒரு ஆவிக்கத்தகம். கொஞ்சம் விட்டு கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு மனமாய், ஒரு சிந்தையோடு, ஒரு இருதயம் இருக்கக்கூடிய நபராய் மாற்றுவைக்காக. கொஞ்சம் அப்படியே கண்களை மூடி சீமான கொடுங்கம்மா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜன. யாராவது கூட பாடுங்களேன் ப்ளீஸ். விலகாத முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே ஆசியாச்சரே, ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியா. சொல்லுங்க. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத. கொஞ்சம் ஜெப சிந்தையோடு முன் செல்லும் மேகம் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடச்சையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கொஞ்சம் கண்களை மூடி, கொஞ்சம் கண்களை மூடி சோதனை பண்ணி சொல்லுங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. விழாவுக்கு நல்ல பங்கு. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. கேளுங்கம்மா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. தொடுங்க, என்னை தொடுங்க, உன் வல்லமையால் என்னை தொடுங்க. கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியா என்னை தொடுங்க. கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் விட்டு கொடுங்க. தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உன் வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியா என்னை தொடுங்க. வானம் திறக்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினியால் நிரம்பட்டும், என்னை தொடுங்க. சொல்லுங்க. வானம் திறக்கட்டும்,
வல்லமை இறங்கட்டும், அக்கினியால் நிரம்பட்டும், என்னை தொடுங்க. சொல்லுங்க, வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும். அப்பா வல்லமை இறங்கட்டும், அப்பா அக்கினியால் நிரம்பட்டும், என்னை தொடுங்க, வானம் திறக்கட்டும். அப்பா இயேசுவே, உங்க வல்லமை இறங்கட்டும். கொஞ்சம் சோத்திரம் பண்ணி என்னை தொடுங்க, தொடுங்க அப்பா, என்னை தொடுங்க அப்பா, என்னை தொடுங்கய்யா, என்னை தொடுங்க. உன்னை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு வேணும், எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு வேணும் ஐயா. என்னை தொடுவீராக, என்னை தொடுங்க. நீங்க தொட்ட கொண்டிருக்கிற வேலையில ஒரு சுகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன் அப்பா தொடங்கப்பா. ஏசப்பா, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க. கொஞ்சம் சோத்திரம் பண்ணி, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க ப்ளீஸ். யாரும் அங்க பார்க்க வேணாம், கொள்ள தொடுங்க அப்பா. கேளுங்கம்மா, கேளுங்க. இனி ஒரு காலம் செல்லாது, இனி நாட்கள் வராது. ஆண்டவரே, இந்த ஆண்டு விழால என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க. கொஞ்சம் கைகளை தட்டி, கொஞ்சம் கையில தட்டி அந்நிய பாஷை பேசுறவங்க பேசி, ஜீசஸ் கொஞ்சம் விட்டு கொடுங்கம்மா. லீஃபாசியா செரே ரிகபர் ஆஞ்சலா ஆராக்கடு வியாச்சரே அஃபாசியா சராக்கா. அப்பா, இந்த வேளையில மா ஒரு புதிய பலன், ஒரு புதிய மாற்றம், ஒரு பெரிய மான்மலையை மாற ஒரு மேகம் வர போகிறது, ஒரு மேகம் வர போகிறது. தொடுங்க அப்பா, கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் கொஞ்சமா. ஆரஞ்சு முடிஞ்சது, ஆனா இந்த நேரத்தை விட்டுறாதீங்கம்மா ப்ளீஸ். ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க. அஷஸ் அஷஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க ப்ளீஸ். உடன் ஊழியர்கள், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், சபைகள் லீடர்ஸ்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ப்ளீஸ். ஆவியானவர் வந்திருக்கிறாருமா, ஆவியானவர் வந்திருக்கிறாரு. உன்னை உயிர்ப்பிக்கவும், உன்னை உருவாக்கவும், உன்னால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளையா நீ மாறத்தக்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏசப்பாவை கேளுங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. நீ கூப்பிட்டா கேட்பாரு, கேட்டிருக்கிறாரு. உன் உக்குரலை கேட்டிருக்கிறாரு, உன்னை கண்ணீரை பார்த்திருக்கிறாரு, உன் உள்ளத்தை பார்த்திருக்கிறாரு. இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறாரு, உனக்காக யுத்தம் செய்ய காத்திருக்கிறார். ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விடாமல் நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல பங்கு, ஒரு ஆவிக்குரிய பங்கு ப்ளீஸ். அஷஸ் டீம், அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஸ் கொஞ்சம் கேளுங்கம்மா ப்ளீஸ், கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய பங்கு உண்டு, என்னை விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்தாதீங்கப்பா. உங்களை விட்டு அவருக்கு யாருமே கிடையாது. நீங்களாம் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ், கொஞ்சம் கேளுங்கம்மா. ஆவிக்குரிய சிந்தனை, ஆவியால் நிரப்பப்பட்டு கர்த்தர் மகத்துவத்தை பேச ஆளும் நாம வேற வேற பேசிட்டு இருக்கிறோம், வேற வேற பேசிட்டு இருக்கிறோம். மனதைரியத்தை தைரியமா இருக்கணும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய பங்கு. 2 வண்டி 4 மாடுகள் பரவாயில்ல, இல்ல 8 வண்டி இல்ல, 4 வண்டி 8 மாடு இல்ல நினைக்கிறீங்களா? கர்த்தர் கொடுக்க நினைக்கிறீங்களா? உனக்கு ஆவிக்குரிய பங்கு. நீ சும்மா அழைக்கப்படல. You are not called just to be like that. நீ சும்மா இருக்க உன்னை அழைக்கல. உனக்கு ஒரு ஆவிக்குரிய தொந்தரவு, ஒரு ஆவிக்குரிய தொந்தரவு. ஜபிக்காதவங்க ஜபிக்க போறீங்க, வேதத்தை விரும்பாதவங்க வேதத்தை விரும்ப போறீங்க, உபவாசத்தை வேணாம்னு சொல்றவங்க உபவாசத்தை நீங்க ரசிக்க போறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்கம்மா. முடியலமா, கர்த்தருக்கு தேவை உண்டுமா, கர்த்தருக்கு தாகமா இருக்கு. அவர் தண்ணியை குடிப்பீர்களா? குடிப்பீங்களா? தண்ணி இறங்கி வந்திருக்கிறாருமா, இறங்கி வந்திருக்கிறாரு. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, இந்த அண்ணலை விட்டுறாதீங்க.
நனலை விட்டுறாதீங்க ப்ளீஸ், கேளுங்கம்மா. ஹalleluya ஹalleluya. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். ஹalleluya. ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். நீங்கள் எருசலேமிலே சாட்சியாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த திருவேற்காடு பகுதியிலே நம்மையும் நம்முடைய சபையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 26வது வருடத்தின் நிறைவு விழாவிலே கூட கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.